பேருக்கு அதிபதியா இருக்கிறவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை. ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை போ என்றால் போவான். ஆனால் ஆண்டவர், அந்த அதிகாரம் எனக்கு இருந்தாலும் என் வீட்டுக்கு நீர் வருகிறதற்கு பாத்திரன் அல்ல. நான் என் மனைவிக்காகவோ என் பிள்ளைக்காகவோ என்னோட அண்ணனுக்காகவோ தம்பிக்காக வரல. என் வீட்டுல 100 வேலைக்காரன்ல ஒரு வேலைக்காரனுக்காக வந்து நிற்கிறேன். அந்த தாழ்மையும் அந்த தேவ அன்பும் தான் கர்த்தர் அவனை 100க்கு அதிபதியாய் மாற்றியது. விசுவாசத்தால் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனை 100க்கு அதிபதியாய் மாற்றிய நோக்கம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை. சத்தமா சொல்லுங்களேன். பல பேருக்கு கர்த்தர் உங்களை அதிபதியா வைக்கிறோம்னா ஒரு தாழ்மை நமக்கு தருவாராக. சத்தமா சொல்லுங்களேன். அவனுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. இயேசுவை வீட்டுக்கு அழைக்க அதிகாரம் உண்டு. இயேசுவை கவனிக்க அவனுக்கு உரிமம் உண்டு. அவனுக்கு பல வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு வீட்டுக்கு வந்து வரட்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே, என் வேலைக்காரன் கஷ்டப்படுகிறான், ஆனால் நீ ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். இங்க சொன்ன அங்க அற்புதம் நடக்கும். அவர் சொன்ன அந்த செகண்ட், அதே டைம்ல அங்க அற்புதம் நடக்குது. சொல்ல மாட்டீங்களா? சுகம் உண்டாவதாக.